ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கான எந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே என்னுடைய வார்த்தையை கேட்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன்னுடைய கடின உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் பலனை தருவதற்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். எங்கும் எப்போதும் நீ நேர்மையை பின்பற்றக்கூடிய நல்ல பிள்ளை என்பதால் தான் உனக்கான மேன்மையான வாழ்க்கையை நீ வாழ போற. யாரும் உன்னை விட்டு விலக யோசிக்கிற அளவுக்கு நீ வாழ்க்கையில மிகப்பெரிய நிலைமைக்கு உயரப் போகிறாய். நம்பிக்கையான நல்ல வார்த்தைகளை நீ பேசும்போது அது பல பேருக்கு ஆறுதலாகவும் பல பேர் வாழ்க்கைக்கு மாறுதலாகவும் கூட இருக்கிறது தானே. நீ தேடி தேடி வளர்த்துக்கிட்ட நல்ல பண்புகள் எல்லாமே இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயமாக மாறப்போகுது. நீ மென்மேலும் வாழ்க்கையை உயர்ந்து ஜெயிக்கும்படி உனக்கான நல்ல சூழல்களை இந்த சாயப்பா நான் உருவாக்கி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததையே நினச்சி அழுது அழுது வருத்தப்படாதே. நடந்ததையெல்லாம் மறந்துட்டு உன்னை அழுக வச்சவங்க முன்பாக சிரிச்ச முகத்தோட சிறப்பாக எழுந்து நடக்க தயாராக என் தங்கமே. உன் வாழ்க்கையில் உன்னை முழுமையாக தேற்றவும் உன் மனசுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் தருவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். நடந்ததையெல்லாம் எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும்னு நினைக்காம உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக இரு. இனிமே உன் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் வராமல் உன் பிரச்சனைகளை எல்லாம் என் பிரச்சனைகளாக நினச்சி உனக்கான கவலைகளை நான் போக்க போகிறேன். இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு உன் வேலையை செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணும் என் செல்லமே. உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்கள் நிலைகள் எல்லாம் எவ்வளவு மோசமானதாக மாறப்போகுதுன்றத உன் கண்ணு முன்னாலேயே உனக்கு காட்டுறேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் எல்லாம் கெட்ட எண்ணத்தின் மூலமாக தெய்வ பக்தியை இழந்தவர்களாக மாறப் போகிறாங்க. என் பேரை சொல்லிக்கிட்டு கெட்டது செஞ்சவன் அப்புறம் எப்படி வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும்? எப்போதும் நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களுக்கு தான் நான் தெய்வ சக்தியை அதிகப்படுத்துவேன். சும்மாவே இறைபக்தி கடவுள் நம்பிக்கை தெய்வம்னு சொல்லிக்கிட்டு செய்கிறதெல்லாம் தப்பாக இருந்ததுன்னா பாவமாக இருந்ததுன்னா அதை எப்படி என்னால் பொறுக்க முடியும்? இதோ நீ செஞ்ச நல்லதுக்கு உனக்கான நன்மைகளை இந்த சாயப்பா கொடுக்குறேன். எப்போதும் உன் எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம். உன் எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்து உன் முயற்சிக்கேற்ற முன்னேற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக இருந்தாலே அனைத்தும் உன் வசமாக வந்து சேரும். இந்த சாயப்பாவை உன் தந்தையாக தேர்ந்தெடுத்த என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு நானே முழுவதுமாக பொறுப்பேற்றுக்கிற போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்கிற பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். இனி எல்லா வழிகளிலும் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்வழியை நான் காட்ட போகிறேன். உன் பக்கத்திலேயே நான் இருந்து நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் ஏற்றார் போல உனக்கான நன்மைகளை செஞ்சு தர்றேன். எந்த சூழ்நிலையிலும் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொன்னீனா அது உன் வாழ்க்கையை அமைதிப்படுத்தும் அழகாக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. சில விஷயங்கள் நடக்காமல் போனதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எப்பொழுதும் நீ காரணத்தையே தேடிக்கிட்டு இருக்காம காலத்தோடு பயணம் செய்ய தயாராகு. காலம் நிச்சயமாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரமானதும் இல்லை, எதுவுமே உனக்கானது தாமதமாகவும் இல்லை. எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நான் நடத்தி கொடுக்குறேன். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை இந்த சாயப்பா நான் உருவாக்கி தர்றேன். இனி எல்லாமே நிரந்தரமான நிம்மதியை தரும் வகையில் நான் செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இழக்க வேண்டாம்.
உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல அனுபவங்களை கொடுக்க போகிறேன். நீ நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்ற நல்ல சிந்தனைகளையும் நானே உனக்கு கொடுப்பேனேன்னு செல்லமே. உனக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு இனிமேல் உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுதுன்ற முடிவுக்கு வந்து விடாதே. உன் சோதனைகளை எல்லாம் போக்கி உனக்கு சுகமான வாழ்க்கையை இந்த சாயப்பா நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ வாழும் வாழ்க்கையை தீர்மானிப்பது உன் தலைவிதி மட்டும் அல்ல என் செல்லமே. நீ சிந்திக்கிற சிந்தனையும் உன் செயல்களும் ஒன்றாக சேர்ந்துதான் உனக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது. எப்போதும் நல்ல செயல்களையே செய்ய நினைக்கும் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். என் மேலே நீ நம்பிக்கை வச்சிருக்கும் போது உனக்கான விஷயங்களையெல்லாம் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ மனசுக்குள்ள அதையும் இதையும் போட்டு புழுங்காம எப்போதும் தைரியமாக சந்தோஷமாக இரு. உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக எடுத்து செய்யவும் உன் தலைவிதியை நல்லபடியாக அமைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன்னுடைய தலைவிதியை சரியாக அமைச்சு தர உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உனக்கு ஒரு புதிய நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்கு நான் வந்துட்டேன் செல்லமே. இன்று இரவோடு இரவாகவே நீ என்னிடம் ஒப்படைத்த உன் வாழ்க்கையை வெகு சிறப்பானதாக மாற்ற போகிறேன். எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னை நீ முழுவதுமாக நம்பலாம். இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றி உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு நீ போகும் பாதையில் எந்த தடங்களும் வராமல் உன்னை பாதுகாக்கிறேன். எல்லா சுகபோகங்களையும் நீ சந்தோஷமாக அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த சாயப்பா செஞ்ச போகிறேன். உன் தந்தையாக பொறுப்புள்ளவனாக நிச்சயம் நான் உனக்கான நல்ல செயல்களை செஞ்சு புது உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு உன்னை வாழ வைக்க போகிறேன். உன் மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கண்ட கனவை எப்படி நனவாக்குவது, வாழ்க்கை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்வதுன்னு யோசிச்சுட்டு இருக்கதும் எனக்கு புரியுது என் செல்லமே. உனக்கான நிம்மதியை கொடுத்து உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தர்றேன். இனிமே நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க போகுது. கொஞ்சம் நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்காக வாழ்க்கை தரத்தை உயர்வாக்கி கொடுத்துருவேன். இனி வரப்போகிற வாழ்க்கை எல்லாமே, நிமிஷங்கள் எல்லாமே, நிகழ்வுகள் எல்லாமே நன்மையாக நல்ல விதமாக இருக்க போகுது. நீ அமைதியாக ஓம் சாய்ராம் நீ என் நாமத்தை மட்டும் சொன்னாலே எல்லாமே சரியாயிடும். நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது உன் தலைவிதி அல்ல. நீ சிந்திக்கும் சிந்தனையும் நீ செய்யும் செயலும் தான் என் செல்லமே. எப்போதும் நல்ல சிந்தனையை சிந்திக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான நீ நல்ல செயல்களையே செய்கிறாய். அப்படி இருந்தும் உனக்கு என்ன கவலை? எதுக்காகவும் கவலைப்படாம ஏன் மேலே நம்பிக்கவே. உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ மனசுக்குள்ளேயே மூடி வச்சு புலம்பிக்கிட்டு இருந்தாலும் அது அனைத்தையும் நான் அறிவேன். உன் தலைவிதியை நல்லபடியாக எழுதி எதுக்காகவும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியான தலைவிதியை உனக்காக நான் அமைச்சு கொடுக்குறேன் செல்லமே. என்னை நோக்கி வணங்கும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ விரும்பும் அனைத்தும் இனி நிச்சயமாக உன்னை வந்து சேரப்போகுது. மங்களங்கள் பெருகும்படியும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் உயரும்படியும் நீ போகிற பாதையில் நான் வெளிச்சமாக இருந்து வழிகாட்டுவேன். என்னுடைய திருநாமத்தை உச்சரிக்கும் உன் வாழ்க்கையில் நீ யாரிடமும் எதற்கும் கையேந்த வேண்டிய சூழ்நிலையை வரவிட மாட்டேன். யார்கிட்டையும் கடன் வாங்காமல் எதுக்காகவும் கஷ்டப்படாமல் எல்லா வகையிலும் உன் வாழ்க்கை சுகமாய் சந்தோஷமாய் இருக்கும்படியும் நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே.